கன்சியூமர்ஸ். ஸோ நீங்க எப்பயுமே பேசுற சேட்பாட், உங்களை ஹெல்ப் பண்ற ஒரு சேட்பாட் இப்போ இருக்கு. ஸோ அந்த சேட்பாட் நீங்க எப்பயுமே மாறி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அதை பத்தின ஒரு நட்சத்திர ஆனந்த கதை தான் இப்போ நம்ம சொல்றோம். 29 வயசு பையன், அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவர் காலேஜ் ஒர்க்ஸ்க்காக ஜெமினை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெமினைல என்ன வரும்னா அவரோட ஏஜிங் பத்தி அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் நார்மலாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்க வரப்ப ஜெமினை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல அப்படின்னு சொல்லி இந்த வினை இதை பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாரு. ஸோ அவங்க பக்கத்துலயே அவங்க சிஸ்டரும் அவங்க 2 பேருமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. இதை அவங்க அந்த நாள் ஃபுல்லா அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சாட் பாட்னால இப்படி பேச முடியுமா, இப்படி ஒரு ஈகரா ஒரு இவ்வளவு பெரிய ஆங்கர்னஸ் அதை வெளிப்படுத்த முடியுமா? ஸோ அதனால அவங்க இதே இல்லை. ஸோ இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இது கூகுள் இதை எங்க பாலிசிஸ்க்கு மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த கரெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஏஐனால இவ்வளவு வல்கரா பேச முடியுமா? இது ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த ரைஸ் ஆஃப் வல்கர்னஸ் ஆஃப் ஏஐ, ஆர் இது ஒரு பக்? வாட் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ், nobody knows. Okay consumers, bye bye.